ஸோ ஹாய் காய்ஸ், இந்த vlog வந்து ரொம்ப ஸ்பெஷலான vlog. ஏன்னா ரொம்ப நாள் பிளான் பண்ணி ரொம்ப நாள் எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் போட்டு போன vlog தான் அது. ஸோ கேர்ள்ஸ் ட்ரிப் டு பாண்டிச்சேரி. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி போன உடனே இங்கே தான் போனோம். ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஆப்போசிட் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு பில்டிங் பார்த்தோம். செம்ம க்யூட்டாக ஏஸ்தட்டிக்காக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு செக்இன் பண்ணோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் ஸ்டே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு 2 பிஹெச்கே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே வ்ளாக் எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ப்ளேஸாக தேடிக்கிட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா மீதி லொக்கேஷன்ஸ்லாம் நம்ம நியர்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி குட்டியான க்யூட் மொமெண்ட்ஸும் கேப்சர் பண்ணோம். ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடித்த உடனே நாங்கள் வந்து ஷாப்பிங் தான் ஃபர்ஸ்ட் போனோம். ஸோ ஷாப்பிங் போயிட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம், லைக் என்னென்ன நல்லா இருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் கேச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. மேபி நீங்கள் பார்கெயின் பண்ணால் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி யூனிக்கான ப்ரேஸ்லெட்ஸ்லாம் இருந்தது. நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ சடனாக மழை பெஞ்சதுனால எங்களால் ஃபுல் vlog எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் பாப்சிக்கல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்குள்ளே போனோம். ஸோ சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டோம் மழை பெஞ்சதுனால. ஸோ வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்கள் டே எண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து டே 2ல் பார்க்கலாம்.